தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சுக்கு நூறாக உடைகிறது அதிமுக. யாரால? அதிமுக காரங்கனாலயா? இல்ல, பாரதிய ஜனதா கிட்டத்தட்ட ஜெயலலிதாவினுடைய மறைவிற்கு பிறகு இதை ஒண்ணுமில்லாம ஆக்கணுங்கிற வேலை திட்டத்துல கிட்டத்தட்ட நெருங்கி கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட நொறுங்கி முடிஞ்சிருச்சுற மாதிரி தான் இன்றைய நிகழ்வுகள்லாம் நமக்கு காட்டுகிறது. திரட்டப்பட்ட தகவல்கள், தெளிவான விளக்கங்கள், அறிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம் இன்றைய முத்தமிழ் முரசு காணொளியில். இனத்தின் உணர்வை ஊட்டும் முரசு, இன விடுதலை களத்தில் கொட்டும் முரசு. இது முரசு, முத்தமிழ் முரசு. தொடர்ச்சியா தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள், குறிப்பாக ஆளும் கட்சியை சேர்ந்த அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் டெல்லியை நோக்கி பயணங்கள். துரைமுருகன் டெல்லியை நோக்கி போயிட்டு வந்தாரு. அதற்கு அடுத்தாப்புல செந்தில் பாலாஜி டெல்லி போயிட்டு வந்தாரு. செந்தில் பாலாஜியை அடுத்து ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசன் அவர்கள் டெல்லி போயிட்டு வந்தாரு. இதுவெல்லாம் எதற்காக போனாங்கன்றது நமக்கு வெட்ட வெளிச்சமா தெரியும். ஊழல் வழக்குகள்ல நாம மாட்டிக்காம இருக்க, மாட்டுனதுக்கு சரி கட்டுறதுக்காக போனாங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அதிமுகவை சார்ந்தவர்கள் இப்ப அடிக்கடி டெல்லிக்கு, அதுவும் மறைமுகமாக, அதுவும் இரவோடு இரவாக, செந்தில் பாலாஜி இரவோடு இரவா போயிட்டு வராரு, சபரீசன் யாருக்கும் தெரியாம போயிட்டு வராரு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன், நயினார் நாகேந்திரன் இவர்களெல்லாம் தெரியாமல் போவதற்கான காரணம் என்ன? ஒட்டுமொத்தமா டெல்லியில என்ன நடக்குது அப்படின்னா, திமுகவை சார்ந்தவர்கள் போறதுக்கான விஷயம் வேற, அதிமுக தலைவர்கள் போறதுக்கான காரணங்கள் வேற. எடப்பாடியை அமித்ஷா சந்திக்கிறார், அதுல ஒன்றும் வியப்பு இல்லையே நம்ம கேட்கலாம். ஆனால் ஒரு திருடனை போல இந்த கார்ல இருந்து இன்னொரு கார், இன்னொரு கார்ல இருந்து இன்னொரு கார், எங்க? டெல்லியில கிடையாதுங்க, தமிழ்நாட்டில் மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் போய் டெல்லிக்கு விமானத்தில் ஏறுறதுக்கு எடப்பாடி எதற்காக பல கார்கள் மாறுறாரு? எதற்காக இந்த மாறு வேடம்? எதற்காக இந்த மறைமுக பயணம்? மறைக்க முடியுமா? எடப்பாடி பழனிசாமி என்ன ஆளே தெரியாத நபரா? இல்லையே. டெல்லியில போய் இறங்கினா கூட ஆள் தெரிஞ்ச நபர் தானே. இதுல எதற்காக இவ்வளவுனா ஒரு முயற்சி. சந்திக்கல, அப்ப என்ன? சந்திக்க விரும்பல, நேரடியாக சந்திக்க விரும்பல. ஆனாலும் போய் அமித்ஷாவை சந்தித்ததற்கான நோக்கம் பலவாறாக பேசப்படுகிறது. உடநாடு கொலை வழக்கு, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியினுடைய சம்பந்தி ராமலிங்கத்தினுடைய ஊழல் புகார்கள், இப்படி எண்ணற்ற விஷயங்கள் வரிசையா நிறைய எடப்பாடிக்கு இடைஞ்சலை கொடுக்கக்கூடிய, தொந்தரவுகளை செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் பிஜேபியினுடைய கரங்கள்ல இருக்குதுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதையெல்லாம் தாண்டி ரெட்டலை சின்னம், இதெல்லாம் தாண்டி அவர் போய் பேசினப்ப ஏதோ உடன்பாடு ஏற்பட்டும் ஏற்படாத மாதிரி இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் உண்மையிலேயே அங்கே நடந்தது என்னவென்றால், எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவால் மிரட்டப்பட்டார் அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மையான செய்தியாக இருக்க முடியும். மற்றதெல்லாம் நம்ம யூகத்தின் அடிப்படையில் நம்ம என்ன வேணா பேசலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி மிரட்டப்பட்டார் அப்படிங்கிறது உண்மை. ஏன் அப்படின்னா, அவர் வெளிப்படையா சொல்றாரு, அமித்ஷா வெளிப்படையா சொல்றாரு, சந்திப்புக்கு பிறகு உடனடியாக எக்ஸ் தளத்துல போடுறாரு, வரக்கூடிய 2026 தேர்தலில் என்டிஏ கூட்டணி தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும், தேசிய ஜனநாயக கூட்டணி தான். அவரு அதிமுக கூட சொல்லல, நீங்க நல்லா கவனிக்கணும். என்டிஏ கூட்டணி அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லல, என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் சொல்றாரு. அதிலும் குறிப்பாக நமக்கு வரக்கூடிய செய்திகள் என்னன்னா, பிஜேபிக்கு 100 இடங்களும் அதிமுகவுக்கு 134 இடங்களும் அப்படின்ற மாதிரியான ஒப்பந்தம். ஆனால் இன்னும் ஒப்பந்தம் கையெழுத்தாகல, அதுல சில முரண்கள் இருக்குது அப்படின்னு பேசப்படுது. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுமையாக பாரதிய ஜனதா பக்கம் போயிருந்தால் அவர் வெளிப்படையாக பேசிட்டு போயிருப்பாரு, விமான நிலையத்திலேயே பேட்டி கொடுத்துட்டே போயிருப்பாரு, நாங்கள் இந்த மாதிரி கூட்டணி விஷயமா பேச போறோம், அமித்ஷாவை சந்திக்க போறேன். ஆனால் சந்திப்புக்கு பிறகு பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கும் அவருடைய உடல் மொழிக்கும் அவர் சொன்ன வார்த்தைகளுக்கும் எதுவுமே பொருந்தல. ஏதோ 15 அம்ச திட்டங்களை சொல்வதற்காக போனேன், தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக போனேன், மும்மொழி கொள்கைக்காக போனேன், பாலாற்று விஷயத்துக்காக போனேன், முல்லை பெரியாருக்காக போனேன் அப்படின்னு பல உருட்டிட்டு அவர் நகண்டு வேணா போகலாம். ஆனால் அவர் முகம் காட்டி கொடுக்கிறது அவர் மிரட்டப்பட்டார் அப்படின்னு. ஒருவேளை
எடப்பாடி பழனிசாமிக்கும் அமித்ஷாவுக்குமான அந்த பேச்சுவார்த்தை சரியாக நடந்திருந்தால், அந்த டீல் ஒரு ஷேப்பா முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, நிச்சயமாக செங்கோட்டையனும் இவர மாதிரியே மாறு வேடத்தில் டெல்லிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி போயிட்டு வந்ததற்கு பிறகு செங்கோட்டையன் மதுரையிலிருந்து, அதுவும் அதிமுக கொடி இல்லாத வாகனத்தில் போய் மதுரையில் அவருடைய சொந்த விஷயங்களுக்கு போயிட்டு, அதே போல கொடி இல்லாத வாகனத்திலே வந்து மதுரையிலிருந்து நேரடியாக டெல்லியில் போய் நிர்மலா சீதாராமனை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? தமிழ்நாடு சட்டமன்றத்தில் செங்கோட்டையன் பழனிசாமி பக்கமும் இல்லாமல், பன்னீர்செல்வம் பக்கம் இல்லாமல், ஓபிஎஸ் பக்கம் இல்லாமல், இபிஎஸ் பக்கம் இல்லாமல், நடுநிலையாக அங்கே ஓரமாக ஏதோ இந்த சின்ன பிள்ளைங்கெல்லாம் பிடிச்சிக்கலன்னா அப்படி திரும்பிக்கிட்டு உட்காரும்ல, அப்படி பன்னீர்செல்வத்துக்கு பக்கத்தில் உட்கார வேண்டிய அவசியம் என்ன? இதையெல்லாம் தாண்டி மத்திய பாதுகாப்பு படை செங்கோட்டையனோட பாதுகாப்புக்காக அனுப்பப்பட்டது ஏன்? இப்படி பல கேள்விகள் இருக்கு. ஆனால் நீங்க நினைக்கலாம், எடப்பாடி போனா என்ன, செங்கோட்டையன் போனா என்ன டெல்லியில் அப்படின்னு. ஆனால் இவர்கள் போய் சந்திக்கக்கூடிய இதே காலகட்டத்தில், இதே நேரத்தில் பாரதிய ஜனதாவினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களும் நயினார் நாகேந்திரன் சட்டமன்றம், திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் டெல்லியில் இந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன? அப்ப இதையெல்லாம் உற்று நோக்கி பார்க்கும்போது ஏதோ ஒரு கூட்டணிக்கான வேலைகள் தொடங்கிவிட்டது. அதுவும் கிட்டத்தட்ட நெருக்காட்டில் இருக்கிற மாதிரி வந்துருச்சு. ஏன் அப்படின்னா, மகாராஷ்டிராவில் வந்து ஒரு தேர்தல் நடந்துச்சு. சிவசேனா பிஜேபி வந்து கூட்டணி, ஆனால் ஆட்சி அமைச்சது பிஜேபி. ஏன் அப்படின்னா, கூட்டணியில உனக்கு இவ்வளவு சீட்டு எனக்கு இவ்வளவு சீட்டு நிக்கிறோம், ஆனால் வெற்றி வாய்ப்பு பாரதிய ஜனதாவுக்கு அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர் வரவும் நான் தான் ஆட்சி அமைப்பேன் அப்படின்னு உட்கார்ந்த மாதிரி, அதே மாதிரி ஒரு டீல தமிழ்நாட்டிலையும் பண்ணணுங்கிறதுனால தான் அமித்ஷாவுடைய வாயிலிருந்து வருது, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி அமையும் அப்படிங்கிற வார்த்தை வருது. காலங்கள் மாறும். 2024 நாடாளுமன்ற தேர்தலுடைய கூட்டணியினுடைய வியூகம் நடக்கும்போது மோடி அழைத்தும் எடப்பாடி பழனிசாமி போனை எடுக்கல, அமித்ஷா அழைத்தும் போனை எடுக்கல. அந்த அளவிற்கு எடப்பாடியினுடைய செல்வாக்கு மிக அதிகமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படியே தலைகீழ் தேடி போய் நிற்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அது மிரட்டப்பட்டா, அச்சுறுத்தலா? நிச்சயமாக பிஜேபியோட கூட்டணிக்கான ஒரு வாய்ப்பாக அவர் போயிருக்க வாய்ப்பில்லை, அவரா போயிருக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை கூட்டணி அமைஞ்சா அந்த வெற்றி தோல்வி எதை நிர்ணயிக்கும் அப்படின்னா, நிச்சயமாக அதுல எது நடந்தாலும் அதுல வந்து சாதக பாதகங்கள் பாரதிய ஜனதாவுக்கு இருக்கலாம். ஆனால் பாரதிய ஜனதாவிற்கு முழுக்க முழுக்க இது சாதகம்தான். ஒரே கல்ல ரெண்டு மாங்காய். ஒண்ணு, அதிமுக சுக்குநூறா உடைச்சு விட்டலாம். இதுல பல பிரிவுகள் வந்து உடையும். பாரதிய ஜனதாவோடு சேரலாம், சேரக்கூடாது அப்படின்னு ஒரு ரெண்டு பிரிவா பிரியலாம். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்ல வெற்றி பெறலாம். அதுவும் பாரதிய ஜனதாவை சார்ந்தவர்கள் நிறைய பேர் வெற்றி பெற்றுட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவே ஆட்சி அமைக்கலாம். இப்படி நிறைய சாதகங்கள் இருக்கு. ஆனால் அதிமுகவுக்கு ஒரே ஒரு பயன்தான் இதனால. ஒருவேளை வரக்கூடிய 2026 தேர்தலையும் இந்த கூட்டணி தோத்து போயிருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, கொஞ்ச நாளைக்கு ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய அரசு நம்முடைய கூட்டணியில இருக்குதுங்கிற ஒரு மரியாதையோட தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க வளம் வரலாமே தவிர, அந்த ஒரு பயனை தவிர அதிமுகவுக்கு வேற எந்த பயனும் வரப்போறது இல்லை. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஏன் சுக்குநூறு ஆயிருச்சு நம்ம சொல்றோம் அப்படின்னா, ரெண்டாலாம் பிளக்கலங்க. சசிகலா ஒரு அணி, டிடிவி தினகரன் இன்னொரு அணி, ஓபிஎஸ் இன்னொரு அணி, எடப்பாடி ஒரு அணி, இப்ப எடப்பாடியிலிருந்து செங்கோட்டையன் ஒரு அணி. இன்னும் சொல்ல போனால் ராஜேந்திர பாலாஜியும் கூட ஒரு அணியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சுக்கா நம்ம சொன்னதுக்கான காரணம் அதுதான். பல பிரிவுகளை அதை பிரிச்சு மேஞ்சாச்சு. ஒரு காலத்திலும் ராஜேந்திர பாலாஜி பிஜேபியை வந்து எதிர்க்க மாட்டார், அந்த கூட்டணி சேருவதை எதிர்க்க மாட்டார். அதுதான் உண்மை. அப்படிதான் எல்லாருமே. இன்னைக்கு சிவி சண்முகமும் அதே நிலைமை தான். இப்படி எல்லாருக்குமே இந்த வித பிஜேபியினுடைய ஏற்பு சக்திகள் என்பது இப்ப அதிகமாயிருச்சு. அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் இந்த கூட்டணிக்கான இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது சாத்தியமா சாத்தியம் இல்லையா, சாதகமா பாதகமா அப்படின்லாம் எடுத்தோம்னா இதுல ஒண்ணுதான், ஒரே கல்ல ரெண்டு மாங்காய். யாருக்கு? பாரதிய ஜனதாவுக்கு. ஒண்ணு அதிமுக ஒண்ணும் இல்லாம போயிடும், இல்ல ஆட்சி அமைத்தால் அந்த ஆட்சியவே பாரதிய ஜனதா கபலீகரம் செஞ்சுக்கும்.
அதிமுக பொறுத்த வரைக்கும் உடைஞ்ச கண்ணாடி மாதிரி தாங்க. இனிமேலும் அதை ஒட்ட வைக்க முடியாது. உடஞ்ச கண்ணாடி நீங்க ஒட்டலாம், ஒட்ட வைக்கலாம். ஆனால் ஒன்னொன்னுலையும் அந்த ஒவ்வொரு துண்டுகளையும் ஒவ்வொரு மூஞ்சி தெரியும். ஒன்றுல சசிகலாவுடைய முகம் தெரியும், இன்னொன்றுல டிடிவி முகம் தெரியும், ஓபிஎஸ் இபிஎஸ் முகம் தெரியும், செங்கோட்டையன் சிவி சண்முகம் ராஜேந்திர பாலாஜியினுடைய முகம் தெரியும் வண்ணமாக பல்வேறு கண்ணாடி துகள்களாக அது இருக்குது. அதை ஒட்ட வைக்க முடியாது. வேறு வழியே இல்லை அப்படின்னு தான் பாரதிய ஜனதா இன்னைக்கு வந்திருக்குது. அதை நம்ம நல்லா உணர்ந்துக்கணும். ஏனால் இங்க ஒன்னு காங்கிரஸோட கூட்டணியில இருப்பாங்க, இல்லைன்னா பாரதிய ஜனதாவோட கூட்டணியில இருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல திமுக கிட்ட போக முடியாது. வேற வேற நகர்வுகள்லாம் வச்சு பார்த்தாங்க, அது முடியலைங்கிற பட்சத்துக்கு வந்துட்டாங்க. ஏனால் சிறுபான்மை ஓட்டை வச்சுதான் இன்னைக்கு திமுக இன்னைக்கு ஆட்சி பீடத்தில் இருக்கு. இனி வரக்கூடிய வாய்ப்புகளையும் அதைத்தான் நம்புறாங்க. அதனால வேற வழி இல்ல, பாரதிய ஜனதா அதிமுகவை தான் இழுத்தாகணும். இப்ப அதிமுக பிஜேபி நோக்கி போகல, நல்லாக தெரியுது. பிஜேபி தான் அதிமுகவை நோக்கி நகர்கிறது, மிரட்டுகிறது. காட்சிகள் மாறுகிறது, கருத்துக்கள் கலைகிறது, தத்துவங்கள் தள்ளாடுகிறது. நிச்சயமாக இந்த கூட்டணி பேரங்கள்ல இன்னும் நெருக்குவாட்டில் 2024 நோக்கி போக போக ஒவ்வொரு கட்சியினுடைய கருத்துக்கள் கலையும், தத்துவங்கள் தத்தளிக்கும் அப்படிங்கிறது மட்டும் உண்மை. மக்கள் என்ன செய்ய காத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இதுல மிகப்பெரிய கேள்வியாக நிக்குது. மொத்தத்தில் பிஜேபிக்கு என்ன அப்படின்னா, ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம், அதிமுக 2 பட்டா பிஜேபிக்கு கொண்டாட்டம். நன்றி, வணக்கம். இது முத்தமிழ் முரசு. சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளுக்காக முத்தமிழ் முரசு. மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். இனத்தின் உணர்வை ஊட்டும் முரசு, இன விடுதலை களத்தில் கொட்டும் முரசு. இது முரசு, முத்தமிழ் முரசு.